அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சூரிய பேச்சையை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் ஜனவரி 14ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடான நோய் எதிரி ஸ்தானத்தில் சூரியனின் மாற்றத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எப்பொழுதுமே பாவ கிரகங்கள் 3ஆம் இடம் 6ஆம் இடம் போன்ற இடங்களில் இருந்தால் உடல் நோய் மட்டுப்படும் என்று சொல்லுவோம். நீண்ட நாள் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு நோய் நிவாரணம் அளிக்கும். பணி இடத்தில் எதிரிகளின் தொல்லை குறைய வாய்ப்புள்ளது. தங்கள் மீது வீண் வம்பு வழக்கு பழி சுமத்தியவர்கள் விலகி செல்வர். சூரியனை கண்ட பனி போல எதிரிகளை தாராளமாக தாங்கள் வெல்லலாம். நோய்களால் ஏற்பட்ட சிரமம் குறையும். முக்கியமாக உஷ்ண வியாதிகள், ஒற்றை தலைவலி, இதய சம்பந்தமான நோய்கள், இஎன்டி ப்ராப்ளம், கண் காது மூக்கு போன்ற நோய்களை தவிர்க்கலாம். நல்ல சிகிச்சை எடுத்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் பெறும். சூரியனின் 7ஆம் பார்வை விரயஸ்தானமான கடகராசிக்கு உண்டு. ஆகவே விரயம் சுப விரயமாக இருக்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கும், மருத்துவ செலவுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கலாம், இல்லை வீட்டில் வீடு கட்டுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கலாம். ஆக இந்த சூரியனுடைய பெயர்ச்சி சிம்ம ராசியினருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கியமாக ஏற்கனவே அவர்களுக்கு சிம்ம ராசியினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். அஸ்தமத்தில் ராகு இருக்கிறார், சரியில்லை. சூரிய பகவான் சனி பகவான் 7இல் இருக்கிறார், கலஸ்தானத்தில். அடிக்கடி வீட்டில் சண்டை சச்சரவுகள், அதுவும் சரியில்லை. குரு 10இல் இருக்கிறார். பணம் பல வகைகளில் காற்றாக பஞ்சாய் பறந்து போகும், கையில் காசு தங்காது. ஆக சிம்ம ராசியினர் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம் போன்றவற்றுக்கு தயார் செய்பவர்கள் எளிதாக வெற்றி பெறலாம். அரசு தேர்வுகளில் வெற்றி பெற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நவ கிரகத்தில் உள்ள சூரியனுக்கு ஒரு நெய் தீபம், சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். ஏற்றிக்கொண்டே வந்தால் அரசு உத்தியோகம் கட்டாயமாக கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். சிலருக்கு வேண்டிய இடத்திற்கு இட மாற்றங்கள் கட்டாயமாக உண்டாகலாம். ஆக மொத்தம் சிம்ம ராசினருக்கு கட்டாயம் பதவி உயர்வு கிடைக்கும். பண வகையில் மாற்றம் உண்டாகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.